திடீர் அதிமுக சப்போர்ட், என்னாச்சு திருமாவளவனுக்கு? குழப்பி எடுக்கும் விசிக, அறிவாலயம் குழப்பம். தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில் சமூக வலைதளங்களில், அரசியல் வட்டாரங்களிலும் இப்போது ஹாட் டாபிக் விசிக தலைவர் திருமாவளவன் தான். கடந்த 2 வாரங்களில் அவர் எடுத்து வரும் முடிவுகளும், உதிர்க்கும் கருத்துக்களும் ரத்தங்களையும் உடன்பிறப்புகளையும் ஒரே கட்டத்தில் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி பொற்கொடி அதிமுக வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார். கூட்டணி தர்மத்தின்படி பார்த்தால் இது திமுகவுக்கு சங்கடம்தான். ஆனால் திருமாவளவனோ எதையும் யோசிக்காமல் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்தார். இத்தனைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிமுக நிர்வாகிகளே கைதானார்கள் என்பது வேறு கதை. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துடனான நட்பு ஒருபுறம் இருந்தாலும் ஒரு வேட்பாளராக அவரை வாழ்த்துவது திமுக கூட்டணியின் வெற்றியை பாதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக வேட்பாளர் விசிக தலைவர் வாழ்த்துவது தொகுதிக்குள் இருக்கும் தலித் வாக்குகளை சிதறடிக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கிறது அறிவாலயம். திமுக கூட்டணியில் விசிகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் குறித்து திருமாவளவன் ஏற்கனவே அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். எங்களுக்கு இன்னும் கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும் என மேடைதோறும் முழங்கியவர் கடைசியில் கிடைத்த தொகுதியில் யாரை நிறுத்தினார் தெரியுமா? ஒரு காங்கிரஸ் பின்னணி கொண்ட வேட்பாளரை. விசிக தொண்டர்கள் மத்தியில் இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த கட்சி வேட்பாளர்களை உருவாக்காமல் இறக்குமதி வேட்பாளர்களை வாய்ப்பு கொடுத்தால் கட்சி எப்படி வளரும் என கீழ்மட்ட நிர்வாகிகள் குமுறுகிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் திருமாவளவன் இந்த யூட்டன் அரசியல் அவரது தொண்டர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது.